நோய் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு இயக்குநரகம் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவங்க சார்பில் மாநில அளவிலான அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவங்க கட்டுப்பாட்டில் தான் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் நம்ம செயல்படுகின்றன. பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும் ஒரு நாளைக்கு 4 லட்சம் மருத்துவ பயனாளிகள் அந்த சேவையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி ஒவ்வொரு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை கொடுக்கணுங்க அப்படிங்கிற அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எந்த மாதிரி அந்த சேவையை மேம்படுத்தணும், அப்புறம் மருத்துவ பயனாளிகளுடைய அந்த அனுபவங்கள் ஒரு நம்பிக்கையாக ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரணும். அங்கே நோயாளிகிட்ட மருத்துவ பயனாளிகிட்ட அங்கே இருக்கிற மருத்துவர்களும் சரி, செவிலியர்களும் சரி, அங்கே இருக்கிற மருத்துவமனை ஊழியர்களும் சரி, அவங்கள்ட்ட மரியாதையாகவும் கனிவாகவும் பேசி அவங்கக்கிட்ட ஒரு அந்த மருத்துவ சேவைங்கிறது அந்த ஒரு மக்களுடைய உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கக்கிட்ட தேவையான மருத்துவ சிகிச்சையை கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த மருத்துவமனை வளாகங்கள்லாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த அறிவுரைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி, அப்புறம் எங்கெங்கெல்லாம் அங்கே இருக்கிற காம்பவுண்ட் வால் மற்றும் அந்த ப்ரெமிசஸ் அங்கே இருக்கிற வளாகங்கள்லாம் சுத்தமாக எங்கே பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதாரம்லாம் இடம் நிறையா இருக்கும். அங்கே இருக்கிற குப்பைகள் அந்த செடி கொடியெலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் அகற்றி அந்த அரசு ஆரம்ப சுகாதார வளாகத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த மருத்துவமனை தூய்மையாக வச்சுருக்கணும். புதுசாக அவங்களுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன பேசப்பட்டதுன்னா, இப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வராங்க, ஆன்டிநேட்டல் ஓபி வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குரூப் யோகா தெரப்பி பார்த்திங்கன்னா நம்ம டிபிஹெச் சார்பில் ஒரு ஆரோக்கியமான பிரசவத்திற்கு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ குறிப்பீடு அப்படிங்கிற ஒரு புக்லெட் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை வருங்காலங்களில் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் முதல் 3 மாதத்திற்கு எந்த மாதிரி யோகா செய்யலாம், அடுத்த 3 மாதங்களுக்கு எந்த மாதிரி யோகா செய்யலாம், அப்போ கடைசி 3 மாதங்களுக்கு எந்த மாதிரி யோகா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு அங்கே இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே அங்கே இருக்கிற யோகா வகுப்புகள் எந்த விதத்தில் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத மாதிரி பேசி இது கூடிய விரைவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இது தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் நம்ம என்எம்சி கைட்லைன்ஸ் படி 4.5 வருடங்களுக்கு தான் அவங்க ஃபீஸ் அந்த என்ன ஃபீஸ் நம்ம முடிவு பண்ணியிருக்கோமோ அந்த ஃபீஸை வாங்கணும். பட் ஆனால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க என்னென்னா 5வது வருடங்கள்லையும் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்ககிட்ட பேசி அந்த எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ அங்கே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கல் டீன் அப்புறம் மற்றும் 2 மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி அந்த மருத்துவக் கல்லூரியில் விசாரிக்கிறது சொல்லி நம்ம உத்தரவு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி 4.5 வருடங்களை தாண்டி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடமிருந்து கட்டாய வசூல் செஞ்சுருந்தாங்கன்னா அரசு அது மேலே தக்க ஆக்ஷன் எடுக்கப்படும் என்பதை நான் இங்கே இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். இதன் மூலமாக நான் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவுசெய்து இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு புறம்பாக நீங்கள் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்பதை நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் நான் ஆணித்தரமாக அங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கல்லூரிகள் மேலே இந்த மாதிரி புகார் வந்திருக்கு. அங்கே நாங்கள் கமிட்டி அனுப்பியிருக்கோம். கமிட்டி அங்கே ஃபார்ம் பண்ணி என்கொயரி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் நாங்கள் சொன்னோம். இதை முன்னாடி அந்த மாதிரியான கட்டணங்களை வசூலிச்சு கல்லூரிக்கு லிஸ்ட் இருக்கா? இல்லை, இப்போ தான் வந்துட்டு இப்போ தான் அவங்க நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் அவங்க படிப்பு ப்ளஸ் கடைசி 1 வருஷம் அவங்களோட இன்டர்ன்ஷிப் அவங்க
ஹவுஸ் ஏஜென்ட்ஷிப்னு சொல்கிறோம். அந்த 4.5 வருஷத்துக்கு தான் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணோம். அவங்க 5 வருஷத்துக்கு சேர்த்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் இருந்தது. அதை பண்ணக்கூடாது. இது வரைக்கும் யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் ஒரு சில கொள்கைகள் சக்ஸஸ்ஃபுல் மனம் வாங்கிருச்சாங்க அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை இருக்குமா? அது இல்லை அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம என்கொயரி பண்ணி ஒரு கமிட்டி, அங்கே இருக்கிற லோக்கல் டீன் தலைமையில் ஒரு கமிட்டி நாங்கள் அனுப்ப போகிறோம். அனுப்பியிருந்தால் கண்டிப்பாக என்ன விதிகளின்படி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தோம். கேட்குறவங்க மட்டும்தான் இப்படி இப்படி டிபிகைஸ் அட் டிஎம்எஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் மண்டே வந்து ஒரு அபிஷியன்ஸ் மீட்டிங். அதுக்கப்புறம் மற்ற அச்சிலாவது ஒருத்த பீப்புள் டாபிக்ஸ்க்கு அது போறதில்லை. ஏதோ ஒரு உண்மையான விஷயம் அவங்களுக்கான அனுமதிக்கிட்டு என்ன வாழ்க்கை பேக்ஸ் மக்கள் ஃபீதாரி செய்யறாங்க. சார் அதான் ஒரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க மாவட்ட சுகாதார அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் அவங்க தலைமையில் தான் அந்த அனைத்து இந்த அந்த பிரைமரி ஹெல்த் கேர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் செயல்படுகின்றன. கண்டிப்பாக அவங்க வந்து வருங்காலங்களில் இன்னும் அவங்களுடைய சேவையை, அவங்களுடைய மேற்பார்வையை மேம்படுத்துவாங்க. கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் மீடியாட்ட மூலிமா அவங்க பண்ணுறதில்ல. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதோட மேற்பார்வை இன்னும் அதிகமாக இருக்குது. வெண்கல ஆத்து பக்கிகள் அடிக்கு கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி அங்கே சாலை வசதிகள் சரியில்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த சாலை போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம்.